ஓம் கம் கணபதியே நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நேயர்கள் அனைவருக்கும் இனிய தித்திப்பான காலை வணக்கம். விடுந்திருக்கும் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் விடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு தேதி ஜனவரி 6, 2026. தமிழில் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 22ஆம் நாள். இன்னைக்கு நாள் சாதாரணமான நாள் இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் தூள் தூளாக்கக்கூடிய சங்கரகர சதுர்த்தி. இன்னைக்கு திதியை பார்த்தீங்கன்னா மதியம் 12-16 மணி வரைக்கும் திருதியை திதி இருக்குது. அதுக்கப்புறம் தான் சதுர்த்தி ஆரம்பிக்குது. குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் சதுர்த்தி வர்றதுனால இதை அங்காரக சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நட்சத்திரம் பார்த்தா இன்னைக்கு சாயங்காலம் 4:37 வரைக்கும் ஆயில்யம், அதுக்கப்புறம் மகம். யோகம் முழுசாக சித்த யோகம் தாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் செய்கிற பிரார்த்தனை தான் பல மடங்கு பலன் தரும். இன்றைக்கி சாயங்காலம், அதாவது சூரியன் மறையிற நேரத்தில் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு 11 முறை வலம் வந்து அருகம்புல் மாலை சாத்தி கும்பிட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால முருகபெருவானையும் சேர்த்து கும்பிட்றது இன்னும் விசேஷம். சரி, இன்றைக்கி நல்ல நேரம் எப்போன்னு குறித்து வச்சுக்கோங்க. காலையில் கொஞ்சம் லைட்டாக தான் வருது, 10:30 11:30 மணி வரைக்கும். மாலையில் 4:30 மணிலேருந்து 5:30 வரைக்கும். இந்த நேரத்தில் பூஜை பண்ணுறது அருமையாக இருக்குங்க. கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ராகு காலம் மதியம் 3:30 4:30 மணி வரைக்கும். இந்த நேரத்தில் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இந்த நேரத்தில் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றுங்க. எதிரிகள் தொல்லை பறந்து போயிடும். யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும். சரி, இப்போ 12 ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. மேஷம், இன்னும் பரந்த மனதுடன் இருக்க உங்களுக்கு நீங்களே தூண்டுதலாக இருங்கள். அது நம்பிக்கையையும் வளைந்து கொடுக்கும் தன்மையையும் அதிகரிக்கும். ஆனால் அதே சமயத்தில் அச்சம், வெறுப்பு, பொறாமை, பழிவாங்குதல் போன்ற நெகட்டிவிட்டி உணர்ச்சிகளை விட்டொழிக்க தயாராகுங்கள். பொருளாதார பக்கம் வலுப்பெற வாய்ப்பு உள்ளது. நீங்கள் ஒரு நபருக்கு கடன் கொடுத்திருந்தால் இன்று நீங்கள் அந்த பணத்தை திருப்பி பெறுவீர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் பிரச்சனை கடுமையாக இருக்கும், ஆனால் உங்களின் வலியை உங்களை சுற்றி உள்ளவர்களால் கவனிக்க முடியாது. ஒருவேளை அது தங்களின் பிரச்சனையில் அல்ல என அவர்கள் நினைக்கலாம். இன்று உங்கள் காதலன் உங்கள் சொற்களை கேட்பதை விட அதிகம் சொல்லவே விரும்புவார். இதனை காரணமாக நீங்கள் சற்று வருத்தப்படலாம். ஒரு சமயத்தில் முக்கிய மாற்றங்களை செய்தால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கே. நேரம் மிக விரைந்து கிடக்கிறது. இதனால் இன்றிலிருந்து உங்கள் விலைமதிப்பற்ற நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவரை பற்றி மற்றவர்கள் உள்ளத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் இன்று உரையாடி மகிழ்வீர்கள். அதிர்ஷ்டம் எண் 4. ரிஷபம், உங்களுக்கு அதிக சக்தி இருக்கும். சந்தேகமான நிதி விவரங்களில் சிக்கிவிடாமல் இருக்க கவனமாக இருங்கள். பேரக்குழந்தைகளில் மிகுந்த ஆனந்தத்துக்கு காரணமாக இருப்பார்கள். நீங்கள் பகிர்ந்து கொண்ட நல்ல நேரங்களை நினைவுபடுத்துவதன் மூலம் நட்பை புதுப்பித்துக் கொள்வதற்கு ஆன நேரம். இன்று உங்கள் எல்லோருக்கும் மிக சுறுசுறுப்பான மற்றும் அதிக ஸ்பெஷலான நாள். உங்கள் ஆலோசனைகளை மற்றவர்கள் எதிர்பார்ப்பார்கள். உங்கள் வாயை திறந்து என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். இன்று நல்ல ஐடியாக்களை வைத்திருப்பீர்கள். செயல்பாடுகளில் உங்களுடைய தேர்வு எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபத்தை தரும். உங்களுக்கு தெரியாம உங்கள் துணைதான் உங்களுக்கு ஏஞ்சல். நம்பவில்லையா? இன்று அதனை நீங்கள் அனுபவித்து உணர்வீர்கள். அதிர்ஷ்டம் எண் 3. மிதுனம், உயர்நிலையில் இருப்பவரை சந்திக்கும் பொழுது பதற்றமாகி நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். பிஸ்னஸுக்கு முதலீட்டை போல நல்ல ஆரோக்கியம் இருப்பதும் முக்கியம். அதிகம் செலவு செய்வதை, சந்தேகமான நிதி திட்டங்களையும் தவிர்த்து விடுங்கள். தகுதி உள்ளவர்களுக்கு திருமண வரன்கள் வரும். இன்ட்ரெஸ்டிங்கான ஒருவரை சந்திக்க வாய்ப்பு உள்ளது. இன்று நீங்கள் கலந்து கொள்ளும் சொற்பொழிவுகள் மற்றும் செமினார்கள் வளர்ச்சிக்கு புதிய ஐடியாக்களை தரும். காந்த சக்தியால் நீங்கள் எப்பொழுதும் மற்றவர்களை இதயங்களை கவர்ந்து விடுவீர்கள். தன்னை அறியாமல் உங்கள் துணை செய்யும் ஒரு விஷயம் இன்று உங்களுக்கு நாளை மறக்க முடியாத நாளாக மாற்றும். அதிர்ஷ்டம் எண் 1. கடகம், உங்களை நல்ல நிலைக்கு உயர்த்த கூடிய சுய மேம்பாட்டு திட்டங்களில் சக்தியை செலவிடுங்கள். பல்வேறு வழிகளில் பணவரவு கிடைக்கும். மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய மற்றும் முக்கியமானவர்களுடன் நட்பை மேம்படுத்த சமூக நிகழ்ச்சிகள் சரியான வாய்ப்பாக இருக்கும். உங்கள் துணைவரிடம் உணர்வு ரீதியான பிளாக்மெயில் செய்வதை தவிர்த்து விடுங்கள். வேலையில் தவறை ஒப்புக்கொள்ள உங்களுக்கு சாதகமாக அமையும். ஆனால் அதை எப்படி
இம்ப்ரூவ்மெண்ட் செய்வது என்று ஆய்வு செய்ய வேண்டும். நீங்கள் புண்படுத்தியவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். எல்லோரும் தவறு செய்வார்கள். அதனால் அதை திரும்ப செய்ய மாட்டார்கள். அப்படி திரும்ப செய்தால் அவர்கள் முட்டாள் என நினைத்துக் கொள்வார்கள். நிலுவையில் உள்ள பிரச்சனைகளை சீக்கிரத்தில் தீர்த்திட வேண்டும். எங்கிருந்து தொடங்க வேண்டும் என உமக்கு தெரியும். எனவே ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து இன்றே முயற்சி செய்ய தொடங்குங்கள். திருமண வாழ்க்கையில் சில பின்விளைவுகள் இருக்கக்கூடும். அதனை இன்று நீங்கள் சந்திப்பீர்கள். அதிர்ஷ்டம் எண் 5. சிம்மம். குழந்தையைப் போன்ற இயல்பை வெளிப்பட்டு விளையாட்டுத்தனமான மனநிலைக்கு போவீர்கள். இன்று பணத்தின் வருகை பல நிதி சிக்கலில் இருந்து உங்களை விடுவிக்கும். இனிமையான மற்றும் அற்புதமான மாலை நேரத்திற்கு விருந்தினர்கள் உங்கள் வீட்டில் கூடுவார்கள். சிலருக்கு புதிய ரொமான்ஸ் உற்சாகத்தை அதிகரித்து மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். தவறாகிவிட்டது என்று நிச்சயமாக தெரிந்தால் தவிர உங்கள் ஐடியாக்களை முன்வைக்காதீர்கள். பயணம் பலன் தரும், ஆனால் செலவுமிக்கதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணை இன்று அற்புதமாக வேறு என்றுமே இருந்ததில்லை என்னும் அளவிற்கு நடந்து கொள்வார். அதிர்ஷ்டம் எண் 3. கன்னி. உங்களின் நம்பிக்கை வாசனை மிக்க மலரைப் போல, வாசனை திரவத்தைப் போல மலரும். உங்கள் நண்பர்கள் யாராவது உங்களிடம் பெரிய தொகை கடன் கேட்கக்கூடும். நீங்கள் அவர்களுக்கு கடன் கொடுப்பதால் அதிக கவலை கொள்வீர்கள். தபாலில் வரும் ஒரு கடிதம் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வரும். மாலை நேரத்திற்கு ஸ்பெஷலாக ஏதாவது திட்டமிடுங்கள். முடிந்தவரை அதை ரொமான்டிக் ஆக்குங்கள். வேலை திட்டத்தில் ஒருவர் உங்கள் திட்டங்களை சிதைக்க முயற்சி செய்யலாம். எனவே உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பது கண்காணித்துக் கொள்ளுங்கள். இந்த ராசிக்காரர்கள் குழந்தைகள் விளையாட்டில் நாட்கள் செலவிடுவார்கள். இந்த நேரத்தில் பெற்றோர்கள் அவர்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் அவர்களுக்கு காயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உங்கள் துணை இன்று உங்களுக்கு ஏதாவது விஷயத்தை ஸ்பெஷலாக செய்வார். அதிர்ஷ்டம் எண் 2. துலாம். உங்களை மூடிக்கொண்டு வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும் இருளை விளக்குங்கள். உங்கள் பணத்தை நீங்கள் யோசிக்காமல் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இல்லையெனில் வருங்காலங்களில் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். நண்பர்கள் துணைவரும் உங்களுக்கு சௌகரியத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருவார்கள். மற்றபடி இது டல்லான மெதுவான நாள். உங்கள் அன்புக்குரியவரிடம் துணைவரிடம் இருந்து தொலைபேசி அழைப்பு இந்த நாளை இனிமையாக்கும். நிபுணத்துவம் வாய்ந்தவர்களுடன் கலந்து பேசுவது உங்களுக்கு நல்ல ஐடியாக்களையும் பிளான்களையும் தரும். இன்னைக்கு நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டாதீர்கள். இன்று முழுவதும் உங்கள் துணை சிறந்த எனர்ஜி மற்றும் காதலுடன் இருப்பார்கள். அதிர்ஷ்டம் எண் 4. விருச்சகம். அச்சம் என்னும் பேயை எதிர்த்து போராடும்போது சில பாசிட்டிவான சிந்தனைகளுக்கு மனதை தயார்படுத்துங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் இந்த பிசாசின் அடிமையாகி விடுவீர்கள். வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் இன்று பல வியாபாரிகளின் முகத்தில் மகிழ்ச்சியை தரும். உங்கள் உதவி தேவைப்படும் போது நண்பர்கள் போய் பாருங்கள். உங்கள் அன்புக்குரியவருடன் பிக்னிக் சென்று மதிப்புமிக்க நினைவுகளை மறுபடியும் கொண்டு வாருங்கள். எந்த புதிய திட்டத்தையும் எடுப்பதற்கு முன்பு 2 முறை யோசிக்கவும். பயணம் செய்வதாக இருந்தால் எல்லா ஆவணங்களையும் எடுத்து கொண்டீர்களா என்பதை உறுதி செய்யவும். இந்த நாள் உங்கள் திருமண வாழ்வில் சிறந்த இனிமையான நாளாக அமையும். அதிர்ஷ்டம் எண் 6. தனுசு. வெறுப்புணர்ச்சி உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த அனுமதித்து விடாதீர்கள். நாளின் முற்பகுதியில் பண நிலைமையை மேம்படுத்தும். கோபம் என்பது குறுகிய நேரம் பைத்தியக்காரத்தனமா என்பதையும் அது உங்களை பெரிய சிக்கலில் மாட்டிவிடும் என்பதையும் நீங்கள் இன்று உணர வேண்டிய நேரம் இது. உங்கள் காதலிடமிருந்து தள்ளி இருப்பது மிக கடினமாக இருக்கும். ஏமாற்றப்படாமல் இருக்க பிசினஸில் விழிப்புணர்வாக இருக்கவும். வழக்கமாக பிஸியான போதிலும் நீங்கள் இன்று உங்களுக்கான நேரத்தை ஒதுக்க முடியும். ஓய்வு நேரத்தில் நீங்கள் இன்று அதிகாரப்பூர்வமாக ஏதாவது செய்ய முடியும். உங்கள் குடும்பத்தினரால் துணைவியுடன் மன வேற்றுமையும் ஏற்படலாம். ஆனால் நீங்கள் இருவரும் அதனை திறமையாக சமாளித்து விடுவீர்கள். அதிர்ஷ்டம் எண் 3. மகரம். பலன் தரக்கூடிய நாள். நீடித்த நோய்க்கு நீங்கள்தான் நிவாரணம் காணலாம். நீதிமன்றத்தில் பணம் தொடர்பான ஏதேனும் விஷயங்கள் உங்களிடம் இருந்தால் இன்று நீங்கள் அதில் வெற்றி பெறலாம். மேலும் நீங்கள் பணத்தை பெறலாம். மற்றவர்களிடம் மதிப்பை பெறக்கூடிய திறமையான வெகுமதி கிடைக்கும். முதல் பார்வையிலேயே காதல் கொள்வீர்கள். நீங்கள் துறையில் நன்றாக உணரும் அந்த சிறந்த நாட்களில் இதுவும் ஒன்றாகும். இன்று உங்கள் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பாராட்டுவார்கள். மேலும் உங்கள் முதலாளியும் உங்கள் வேலையை மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வணிகர்களும் இன்று வியாபாரத்தில் லாபம் ஈட்ட முடியும்.
இன்று இந்த ராசிக்காரர்கள் சில மாணவர்கள் மடிக்கணினி அல்லது டிவி படம் பார்த்து விலைமதிப்பற்ற நேரத்தை வீணடிப்பார்கள். உங்கள் திருமண வாழ்க்கையிலேயே மிக சிறந்த நாளாக இன்று அமையும். அதிர்ஷ்டம் எண் 3. கும்பம். நல்லவற்றை மனம் ஏற்றுக்கொள்ளும். இன்று பால் தொழிலுடன் தொடர்புடையவர்கள் நிதி ரீதியாக பயனடைய வாய்ப்பு உள்ளது. குடும்ப விவகாரங்களில் ஸ்மூத்தாக போகும் போல தெரிகிறது. உங்கள் திட்டங்களுக்கு எதிர்பார்த்தபடி ஆதரவை பெறுவீர்கள். காதல் மனநிலையில் இருப்பீர்கள். எனவே உங்களுக்கு காதலுக்கும் ஸ்பெஷலான பிளான் ஏதாவது செய்யுங்கள். சோஷியல் மீடியாவில் உங்கள் துணை கடைசியாக சில ஸ்டேட்டஸ்களை பாருங்கள். உங்களுக்கு ஒரு இனிமையான சர்ப்ரைஸ் இன்று காத்திருக்கிறது. மற்றவர்களுடன் சேர்ந்து உங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியும். இன்று நீங்கள் உண்மையான காதலை இன்று உணர்வீர்கள். அதிர்ஷ்டம் எண் 9. மீனம். உணர்ச்சிபூர்வமாக நீங்கள் மிக்க நிலையான எண்ணத்தில் இருக்க மாட்டீர்கள். எனவே எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதிலும் மற்றவர்களுக்கு முன் என்ன சொல்கின்றீர்கள் என்பதிலும் எச்சரிக்கையாக இருங்கள். இன்று பணம் பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆனால் உங்கள் கோபத்தனமான தன்மை காரணமாக நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியாது. தபால் மூலம் வரும் ஒரு முக்கிய தகவல் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கே மகிழ்ச்சியை கொண்டு வரும். இன்று உங்கள் மனதை அசைத்து பார்க்க கூடிய ஒருவரை சந்திக்க வாய்ப்பு உள்ளது. உடலால் அருகில் இருப்பது மட்டுமல்லாமல் இருவரும் ஒருவருள் ஒருவர் எப்பொழுதும் உணர்ந்த தருணம் இன்று. இந்த ராசிக்காரர்கள் சில மாணவர்கள் மடிக்கணினி அல்லது டிவி பார்த்து விலைமதிப்பற்ற நேரத்தை வீணடிப்பார்கள். உங்களுக்கு நிகழ்ந்த சிறு ஊடலை மறந்து உங்கள் வாழ்க்கை துணையுடன் அன்பை தழுவிக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்டம் எண் 7. இன்னைக்கு ஒரு பொன்மொழி. உன்னால் முடியும் என நம்பிக்கை கொள். எவ்வளவு எளிமையான வரி, ஆனால் எவ்வளவு வலிமையானது. முடியாது என நினைச்சா ஒரு சின்ன துரும்ப கூட அசைக்க முடியாது. ஆனால் முடியும் என நினைச்சா அந்த இமயமலையே அசைக்கலாம். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு உங்கள் சங்கடங்களையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு என்னால் ஜெயிக்க முடியும்னு ஒரு உறுதியோடு எழுந்து நில்லுங்க. வெற்றி உங்களை தேடி வரும். இன்னைக்கு சாயங்காலம் மறக்காமல் விநாயகர் கோயிலுக்கு போய் ஒரு சின்ன அகல் விளக்கு ஏற்றி வையுங்க. உங்கள் வாழ்க்கையும் அந்த விளக்கு மாதிரி பிரகாசமாக இருக்கும். நாளை புதன்கிழமை புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.